மூன் மேன். இதுல எமர்ஜென்சி எவாக்குவேஷன், ஐசோலேஷன், ரெசல்யூஷன், ரெவலேஷன், அதோட சன் அண்ட் மூனோட தூரம், பிசிக்கல் ஃபார்முலாஸ், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி லைஃப்ல நாம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் படிக்கிற காலத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பதிலா டைம் ஃபோர்ஸையும் மிஸ்டிக் ஃபோர்ஸையும் பார்த்து வளர்ந்தோம். ஃபார்முலாஸ் தொந்தரவுனால முடியலடா எப்பா அப்படின்னு அந்த டைம் கஷ்டமா இருந்த கால்குலேஷன் எல்லாம் லவ் கால்குலேட்டர்ல போட்டோம். சரி சரி சொன்ன மாதிரி தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு ஏன் இதெல்லாம் புரியலையோ என்னமோ, அதனால நான் உங்களுக்கும் சொல்லல. ஏன்னா எனக்கே புரியல இல்ல, அதனாலதான். சரி மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம இப்ப ஃபியூச்சர்ல இருக்கிறோம். கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பழைய சொந்த பந்தம் டைனோசரஸ் எல்லாம் அனுப்பி வச்சதோ, சேம் அதே மாதிரி நம்மளே ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அனுப்ப போகுதான். அதான் ஸ்டோரி. சோ இதுல இருந்து எர்த் அண்ட் ஹியூமன்ஸை சேவ் பண்றதுக்காக இப்ப மூன் ஷீல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, இந்த பிலிம் சைனீஸ் பிலிம் ஸ்டோரி, சவுத் கொரியாவோட வெப்காமிக் அடாப்டேஷன். சரி ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இப்ப பூமி நாசமாகாம பாத்துக்கிற பொறுப்பை கொரியாக்காரங்க எடுத்திருக்காங்க. எப்படி அமெரிக்காக்காரங்க ஏலியன் சாம்பி கிட்ட இருந்து பூமியை காப்பாத்துறாங்களோ அப்படி இந்த வாட்டி கொரியாக்காரங்க காப்பாத்துறாங்களாமாம். இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மூணு இருக்குல்ல அங்க போய் ஒரு பேஸ கட்ட போறாங்களாம். இவங்க பிளான் என்னன்னா, பூமியை பார்த்து வர ஆஸ்ட்ராய்ட்ஸை நியூக்ளியர் பாம்பை வச்சு பீஸ் பீஸ் ஆக்கி பூமியை காப்பாத்தணும். அதான் மேட்டர். சிம்பிளா சொல்லணும்னா, பூமியில இருக்கிற மலையெல்லாம் எப்படி பாம்பு வச்சு வெடிக்க வச்சு வீடு வீடா கட்டுறோமோ, சேம் பூமிக்கு வெளியே இருக்க கல்லை உடைச்சி பூமியில கட்டின வீடை காப்பாத்துறோம். அவ்வளவுதான். கடவுள் எந்த நேரத்துல நம்மளை உருவாக்குனாரோ இதெல்லாம் பூமியில இருந்தே பண்ணலாம். பட் ஏதாவது கரெக்டா நடக்காம போனா எவனாவது வந்து கொல்ற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? நாமளே லுங்கி கட்டிக்கிட்டு ரோட்ல வந்து விழுந்து செத்த கதையாகிரும். அதனால இந்த ப்ராஜெக்டே மூணுல மாத்திட்டாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் இயர்ஸா ரொம்பவே கஷ்டப்பட்டு நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் கரெக்டா லான்ச் பண்ணி பூமியை பார்த்து வந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையும் பீஸ் ஆக்கிட்டாங்க. தென் பூமிக்கும் எந்த ஆபத்தும் வராம இப்ப காப்பாத்திட்டாங்க. இப்போ பூமியில இருக்கிற எல்லாரும் மசாஜி மெசேஜ்னு பயங்கர ஹாப்பி. இப்போ நம்ம மூவியோட மெயின் கேரக்டரை பார்க்கலாம். ஓ இவர் இல்ல, இவர் தான் அந்த மெயின் பீஸ். இவரோட நேம் டூஹு. பிரசன்ட்ல இவரும் மூணுல தான் இருக்கிறாரு. நம்ம டூஹுக்கு இங்க ஒரு கமாண்டரை ரொம்ப பிடிக்கும். இவங்க தான் இவங்களோட நேம் மலாங் சிங். இவங்க இப்பதான் ஸ்பேஸ்ல ஒரு மிஷனை லான்ச் பண்ணிட்டு மூணுக்கு ரிட்டர்ன் வராங்க. எனக்கு ஏதோ இந்த டூஹுவோட ஃபேஸும் இதோட ஃபேஸும் ஒரே மாதிரி தெரியுது. சரி நம்ம கமாண்டர் மிஷனை கம்ப்ளீட் பண்ணி இங்க வந்து டே வெண்ண எப்பவாச்சும் கொஞ்சமாச்சும் வேலை பாருடான்னு சொல்லுது. அதுக்கு நம்ம டூஹு முடிச்சாச்சுன்னு சொல்றாரு. எப்படிடா பண்ண? நான் பாக்குற டைம் எல்லாம் சும்மா தான் இருக்கு, பட் எப்படி இப்படின்னு கேக்குது. அதுக்கு டூஹு முடிச்சாச்சு. கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் அண்ணன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஸ்வீட் தந்து குழந்தைய காட்டினான். நான் அதுக்கு அவன்கிட்ட பாக்குற டைம் எல்லாம் சும்மா தான் இருக்குன்னு ஏதாவது கேட்டனா, சும்மா போவியா போ அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. தென் நம்ம டூஹு ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூம் போய் ஹெட்போன் எடுத்து மாட்டி டிஸ்கோ காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க. சரி மியூசிக்கை கேட்டுக்கிட்டே எவன் வந்தாலும் இனி பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த 7:30 எவன் மூஞ்சில முழிச்சுதோ என்னமோ, சேம் டைம் மூணு இடிக்கிற மாதிரியே நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குதாமாம். இது மூணுல இருக்கிறவங்களுக்கும் அப்பதான் தெரியும். அதோட அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூணு இடிக்கிறதுக்கு இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம கமாண்டர் ஒருத்தர்கிட்ட பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு அப்படின்னு ஆர்டர் போடுது. உடனே எல்லாரும் அவங்களோட லுங்கி, ட்ரௌசர், டவல் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஓட்டம். இந்த சைடு நம்ம ஆளு ராக்கெட்டை விட்டுட்டு இசை கடல்ல, நம்ம கமாண்டர் கூட போட்டிங்ல இருக்கிறாரு. இங்க எல்லாரும் விழுந்தடிச்சு ஓடி பேஸ்ல இருக்கிற ராக்கெட்ஸ் கிட்ட போறாங்க பூமிக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு. அப்ப நம்ம ஆளு கடல்ல போட்ல இருந்து ராக்கெட்டுக்கு வந்து பார்த்தா மானிட்டர்ல வார்னிங் காட்டுது, உடனே எவாக்குவேட் பண்ணணும்னு. இப்ப எல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. இனி லுங்கி ட்ரௌசர்னு ஒண்ணும் கிடையாது, ஓடுறான்னு ஸ்பேஸ் சூட்டை போட்டு ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு ராக்கெட்ஸை பார்த்து போறாரு. அப்படி போற டைம் தான் தெரியுது ஆல்ரெடி பாதி ராக்கெட்ஸ் கிளம்பிடுச்சுன்னு. அதுல லாஸ்டா ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் நிக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணது நம்ம சேம் மூஞ்சி கமாண்டர். நம்ம ஆள் இங்க ஸ்பேஸ்ல ரேஸ்ல இருக்கிறாரு. போற வழியில சேசிங் ரேசிங்னு விழுந்தடிச்சு ஃபாஸ்டா போறாரு. இப்படியே போராடி லாஸ்டா ஒரு பள்ளத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. இங்க நம்ம கமாண்டர் வெயிட் பண்ணி லாஸ்டா ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் மூணு பக்கத்துல வந்துடுச்சு. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம இதான் சான்ஸ்னு கிளம்பிடுச்சு. நம்ம ஆளு பள்ளத்துல இருந்து வெளியே வந்து பார்த்தா ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா மூணு மேல வந்து விழுது. நம்ம ஆளு எப்படியோ தப்பிச்சு தாவி ஓடுறாரு. அப்படியே போற வழியில ஒரு பெரிய பள்ளம் தெரியுது. அதுல பதுங்கு புள்ளி அப்படின்னு போற டைம்ல ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம ஆளு கிட்ட விழுது. அப்படி விழுந்ததும் அதோட ரேடியம்னால அங்க ஏதோ பறக்குது இல்ல, அது ஏதோ இல்ல நம்ம ஆளுதான். தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு நம்ம ஆளு கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அப்ப எர்த்தோட சைடு பார்த்து, அட குருட்டு முண்டங்களா, என்னையோட சிங்கிளா விட்டீங்க, நீங்க சிங்கிளா தான்டா சாவீங்க, போற வழியிலேயே ஏதாவது ஆஸ்ட்ராய்டுல நசுக்கி பிசுக்கின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நம்ம ஆளு ஸ்பேஸ்ல காடு கிட்ட இருக்கிறாருல்ல, சோ காடுக்கு எல்லாம் கேட்டுட்டோம் என்னமோ நம்மளோட ஆசையும் நிறைவேற்றி வச்சுட்டாரு. அந்த டைம் மூன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு போய் பூமியை டமால்னு இடிச்சிருச்சு. இது இடிச்சதும் ஒரு பெரிய பிளாஸ்ட் வருது. இதனால எர்த் ஒரு ஃபயர்பால் மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்த நம்ம டூஹும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. தென் இப்ப பூமியும் காலி. நம்ம ஆளு இப்ப மூணுல ஜோலியா பார்க்கலான்னு திரும்ப மூணுல இருக்கிற அவரோட பேஸுக்கே வராரு. பேஸ்க்கு வந்து உடனே எர்த்துக்கும் பிளஸ் ராக்கெட்ஸ்ல போனாங்கல்ல அவங்களையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப நம்ம ஆளு டிசைட் ஆகிட்டாரு, என்னன்னா இந்த வேர்ல்ட்ல மூணுல மொத்த ஹியூமன்ஸ்ல ஒத்த ஆளு நான் மட்டும்தான் பாக்கின்னு. அதனால பூமியில இருந்த எல்லாருக்கும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி அங்க ஏதோ பண்றாரு. இதுல
ஒரு ஃபார்ச்சுனேட் திங் என்னன்னா நம்ம டூஹுக்கு ஸ்பேஸ்ல எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாரோ அவ்வளவு நாளுக்கான ஃபுட்டும் இருக்குமா. எல்லாம் கெட்டு போகாதான்னா போகாதான். ஒய்னா எல்லாம் டெக்னாலஜி ப்ரோ, எல்லாம் ஃபியூச்சர்ல எல்லாம் நடக்குது. சோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. பட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வரத மட்டும் கண்டுபிடிக்க மறந்துட்டாங்க. நம்ம ஆளுக்கு தனியா இருந்து போர் ஆகி கமாண்டரோட ரூமுக்கு போறாரு. அங்க போய் ஃபுல் மோட்டிவேஷன்ல எல்லாம் செட் பண்ணி ஒரு சீட்ல கமாண்டரோட போட்டோவை பேஸ்ட் பண்ணி பார்ட்டி பண்றாரு. இந்த சைட் பூமியோட கண்டிஷன் என்னன்னா நிறைய பேர் செத்துட்டாங்க. பட் இன்னும் நிறைய பேர் உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த மூன் ஷீல்ட் ப்ராஜெக்ட் ரிலேட் ஆனவங்களும் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அதோட நம்மால மூன்ல என்ன பண்றாருங்கிற எல்லாத்தையும் கேமரா வழியா ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தென் நம்மால நெக்ஸ்ட் டே எவன் பார்க்க போறான் அப்படின்னு பிரஷ் பண்ணாமே சாப்பிட போயிட்டு இருக்காரு. தென் அங்க போய் ஒரு டோர் ஓபன் பண்ணா இப்படி ஒருத்தவங்க அழகா படுத்திருக்காங்க. இதை பார்த்த டூகு லைஃப்ல ஒருத்தனையாச்சும் பார்த்துட்டேன்னு ஹாப்பியா வந்து மெதுவா பாக்குறாரு. வந்து பார்த்தா அது ஒரு கேங்கரு. இத்தனைக்கும் இந்த கேங்கரு எந்த டிபார்ட்மெண்டோடது, யார் கொண்டு விட்டது, எங்க இருந்து வந்ததுன்னு எதுவுமே தெரியாது. இத பார்த்த டூகு என் பங்களாக்குள்ள நீ எப்படிடா வந்தன்னு ஒரு பெரிய ராட் எடுத்துட்டு அடிக்க போறாரு. அப்படி அதை அடிக்க போற டைம்ல அது அந்த ராடை வாங்கி உடைச்சிருது. அங்க பாருங்க டெய்லி ஜிம்மு ட்ரைனிங்னு போகும் போல. பதிலுக்கு இந்த கேங்கரு நம்ம டூகுவை எப்படி அடிச்சுதுன்னா யாருன்னு கண்டுபிடிக்க நமக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்ப நம்ம ஆளோட ஃபீலிங் எல்லாம் அட பாவீங்களா பிரஷ் பண்ணாம சாப்பிட வந்தது தப்பாடா. இந்த வீடியோ பாக்குற பாதி பேர் பிரஷ் பண்றதையே மறந்து ஆதிகால மனுஷங்களாவே மாறி திரியுறாங்க. ஆனா என்ன மட்டும் கேங்கரு வச்சு அடிக்கிறீங்க இல்ல, நாசமா போவீங்கன்னு புலம்புறாரு. இப்ப நம்ம ஆளு அற்புதமா யோசிச்சு இப்படி ஒரு கேங்கரு மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ண போறாரோ, கேங்கருவோட குழந்தை பெத்துக்க போறாரோ என்னமோ நமக்கு தெரியாது. பட் கேங்கருக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு என்னையா சீட் பண்றேன்னு கும்முன்னு ஒண்ணு வைக்குது. இப்ப டூகுக்கு திரும்ப போய் அடி வாங்குறது பிடிக்கல. தென் இனிமே இதை விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கன் எடுத்துட்டு வர்றாரு. எப்பா இது நார்மல் கன் இல்ல, பிளாஸ்டிக் பால் கன். இதை எடுத்துட்டு வந்து கேங்கருவை அட்டாக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இதுக்கு எதுவும் புரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடுது. தென் கொஞ்சம் டைம்லயே புரிஞ்சு போச்சு. சரி வா ஒரு கை பார்க்கலான்னு டூகு கிட்ட வருது. உடனே நம்ம டூகு பிரஷ் பண்ணாம சாப்பிட்ட அடிப்பியா வெண்ணன்னு ஒன்னு வைக்கிறாரு. அதுக்கு கேங்கரு உனக்கு நானே ஓவர், இதுல கமாண்டரோட ரொமான்ஸ்னு பதிலுக்கு அது ஒண்ணு வைக்குது. தென் இப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு ஏரியா நாய் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு கொஞ்சம் டைம்லயே டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. தென் அதே டைம்ல நம்ம ஆளோட மானிட்டர்ல எர்த்ல இருந்து ஏதோ கம்யூனிகேஷன் சிக்னல் வந்த மாதிரி வருது. பூமியில இன்னும் மனுஷ வழங்குங்க உயிரோடவா இருக்குது, ஏழ்ற இளவங்களுக்கு ஒன்னும் ஆகலை அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இந்த கேங்கரும் ஃபைட் பண்ண டைம்ல அங்க இங்கன்னு மாறி மாறி குத்தி அங்க இருந்த பாக்ஸ்ல எல்லாத்துலயும் வைப்ரேஷன் வர்ற மாதிரி பண்ணிடுச்சு. அதனால கிரியேட் ஆன சிக்னல் தான் இது. அதே டைம் ரியலா இவர பூமியில இருந்து காப்பாத்த யாருமே வரல. ஆல்ரெடி இருந்த ராக்கெட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஒன்னு ரெண்ட தவிர இருக்கிற ஒன்னு ரெண்டே இவங்களை காப்பாத்த அனுப்பி வைப்பாங்களான்னா நோ, இதெல்லாம் நம்ம ஆளுக்கு தெரியாது இல்ல. அதான் கேங்கரு தான் சவுண்ட கிரியேட் பண்ணிச்சுன்னு. தென் இவரு அங்க ஹாப்பியா கேங்கருவை ஹே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு நாம திரும்ப வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹாப்பியில கேங்கரு திரும்ப கும்முன்னு ஒண்ணு வைக்குது. தென் நம்ம ஆளு மூணுக்கு வந்து 200 டேஸ்க்கு மேல ஆகிடுச்சு. கேங்கரும் இவரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி க்ளோஸ் ஆகிட்டாங்க. தென் இந்த பாடி பில்டர் கேங்கருக்கு ஒரு ஸ்பேஸ் சூட் ரெடி பண்ணி ஒரு வண்டியில ஏத்தி எங்க கூட்டிட்டு போறாருன்னா மூணுல அப்போலோ 18க்கு ரிலேட்டடான ஒரு ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் இன்னும் அங்கதான் இருக்குது. அதை மாடிஃபை பண்ணி ரெடி பண்ணா திரும்ப பூமிக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளான். நினைச்ச மாதிரி அதை கண்டுபிடிச்சு அதை இவரோட பேஸ்க்கு கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அதோட பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றாரு. இந்த அப்போலோ 18 ஏர்கிராஃப்ட்னால 20 பவுண்ட்ஸ் வெயிட் மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். அதோட இதை நம்ம டூகு ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்னொரு மிஷனும் தேவை. ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு மேட்ச் ஆகுற நியூக்ளியர் வெப்பனோட புரோட்டோடைப்பும் மூணுல தான் இருக்குது. அதை ரியூஸ்க்கு இவங்க ரெடி பண்ணா அதுல இருந்து இவங்களுக்கு ஃபியூலும் கிடைக்கும். அதுவும் இவங்களோட மிஷனுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ இவங்க மூணோட இன்னொரு சைட் போகணும். அங்கதான் இவங்களுக்கு தேவையான பாக்கி டெக்னிக்கல் ஸ்டஃப் எல்லாம் கிடைக்கும். இந்த சைடு இவங்க பிக் பாஸ் ஷோ பாக்குற மாதிரி நம்மால நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்மால அவரோட பேஸ்ல இருந்து ஒரு வெஹிக்கிள்ல கிளம்புறாரு. இப்போ இவங்க போயிட்டு இருக்கிற வெஹிக்கிள் சோலார் பவர்ல மட்டும் தான் ரன் ஆகும். லூனார் சைக்கிள் எஃபெக்ட்னால மூன் மேல 14 டேஸ் மட்டும் தான் சன்லைட் படும். இதனால இவங்க போற வெஹிக்கிள் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் போகும். இப்போ இவங்க தேடி போற ரிசர்ச் சென்டர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இவங்க பாதிலே ஸ்டாப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் உங்க மூளை புரிஞ்சுக்கிறதுக்காக பின்வாசல் வழியா பின்னாடி போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஏதோ நம்ம பாண்டிங்காக கொஞ்சம் ஸ்டப்ஸ் சொல்ல தோணுச்சு சொன்னேன். பூமியில இருக்கிற ரிசர்ச் சென்டர்ல இருந்து நம்ம கமாண்டர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கரெக்டான டைரக்ஷனுக்கு போகாம ஆப்போசிட் சைடுல போறாங்க. மூன் 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது. சோ இவங்களுக்கு இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு 41 டேஸ் ஆகுமா. ஃபியூஷன் முடிஞ்சிருச்சு, இனிமே முடியாதுடாப்பா. இப்போ நம்ம டூகுவோட ஃபீலிங்கும் சேம் அஸ் மீ. இதனால தூக்கம் போய் ஏதோ ட்ரீம் எல்லாம் வருது. டிஃபரெண்டா ஃபீல் ஆகுறாரு. அப்படியே டிராவல் பண்ணி லாஸ்டா கண்ணு முழிச்சு பாக்குற டைம் இவங்க வெஹிக்கிள் எங்கேயோ கீழே விழுந்து குதிச்சு ஆடி பாடி ஓடி லாஸ்டா நியூக்ளியர் பேஸ் கிட்ட வர்றாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த மிஷன் அங்கேயே
அங்கேயே இருக்குது. தென் ஹாப்பி தான் அங்க இருந்து அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம கேங்கருக்கு பிபி அதிகமாகி இவ்வளவு நாள் நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், நானும் ஒரு சயின்டிஸ்ட் தான் அங்க தெரிஞ்ச சுவிட்ச் எல்லாத்தையும் டபடவேன்னு தட்டி அந்த மெஷினை திரும்ப கீழே தள்ளி விடுது. நம்மாலு உனக்கு இருடி வர்றேன்னு கேங்கருவையும் அந்த மெஷினையும் பின்னாடி ஒரு ட்ரக்ல போட்டு நிம்மதியா டிஸ்கோ டிஸ்கோன்னு சாங்கோட கிளம்புறாரு. தெரியும் இல்ல, நம்மால் இசை கடல்ல இருக்கிற டைம் சுத்தி இருக்கிற உலகத்தையே மறந்துருவாரு. சடனா பின்னாடி ட்ரக் மட்டும் தனியா போறதை கவனிக்காம சாங்கோட போயிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போய் அர்ஜென்டா டாய்லெட் வந்ததுனால வண்டியை ஹைவேல ஒரு ஓரமா பார்க் பண்றாரு. உண்மையாதாங்க, மூணு போனா டாய்லெட் வராதா என்ன, வரும். நம்ம ஆளு ஹாயா பின்னாடி திரும்பி பாக்குறாரு. இதுல ஒரு ட்ரக் இருக்குமே ஏதோ. தென் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி டயர்டு. இன்னும் கொஞ்சம் டைம்ல சூரியன் கூட போயிருவாரு. அதனால சோலார் பவரும் கிடையாது. திரும்ப கேங்கருவை கண்டுபிடிச்சு பேஸ்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப போனா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம ஆளு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். தென் ஹைவேல ஒரு யூட்டனை போட்டு நம்ம ஆளு கேங்கருவை காப்பாத்திட்டாரு. இப்ப பேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அச்சச்சோ, ஏன்டா அடிச்சுக்கிறாங்கன்னா கொஞ்ச நாளாவே தூக்கம் இல்லல்ல. தென் டயர்டாவே போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப சன்னும் பாய் சொல்லி கிளம்பிடுச்சு. ஆமா, மூணுல டியூட்டி முடிஞ்சது. பூமிக்கு நெக்ஸ்ட் டியூட்டி வரணும் இல்ல. சோ சன் போயிடுச்சு. நம்ம ஆளுக்கும் ஏதோ ஆகுது, வெஹிக்கிள்க்கும் ஏதோ ஆகுது. என்ன ஆகுதுன்னு சொல்ல தெரியல. இன்னும் 2 மினிட்ஸ்ல செத்துருவாங்கங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்ப இவங்களால எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. தென் ரியலா சயின்ஸ் கிளாஸ் இப்பதான் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. மூணு எப்படி ஒர்க் ஆகுது, நியூக்ளியர் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு டீச்சிங் சொல்லி தர்ற அளவுக்கு ஆபத்தான சிச்சுவேஷன் பூமிக்கு வரலங்கிறதுனால சிம்பிளா சொல்றேன். நம்ம ஆளு அங்க இருக்கிற மிஷின் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மிஷினை கிரியேட் பண்றாரு. தென் அதை கேங்கரோட கட்டி ஒரு லைட்டையும் அதுக்கு யூஸ் பண்ணி இப்ப அந்த லைட்டை பேஸ் பண்ணி டூகு கேங்கரோட பின்னாடி அந்த மிஷினோட இருக்கிறாரு. கேங்கரு தாவி தாவி டூகுவோட கிளம்புது. அப்படியே போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு பெரிய பள்ளத்தை தாண்டுது. அந்த டைம் நம்ம ஆளு செட் பண்ணியிருந்த மிஷினை ஆன் பண்றாரு. தென் நம்ம ஆளு அப்படியே பறந்து போய் நியூக்ளியர் மிஷினோட அவங்க பேஸ்க்கு வந்துட்டாரு. இப்ப இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அவங்க நினைச்ச மிஷினையும் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பர்மேன் மாதிரி பறந்து வந்தாரு. சரி, நியூக்ளியர் வெப்பனை எங்க வச்சு எடுத்துட்டு வந்தாங்க, எப்படியோ கொண்டு வந்திருப்பாங்க நம்புறேன். தென் விக்டரி என்ஜாய் பண்ணி இப்படி ஹாயா இருக்கிறாரு. பட் நம்ம ஆளுக்கு இப்போ மூணை பார்த்து வேற ஆஸ்டாய்ட்ஸ் வருது அப்படின்னு தெரியாது. நம்ம ஆளு திரும்பவும் அவர் ரெடி பண்ண மிஷினை பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதே டைம் நம்ம ஆளுக்கு முன்னாடி மாதிரியே பூமியில இருந்து சிக்னல் வருது. தென் நம்ம ஆளு ஹாப்பியா ஜமாயிச்சிட்டு இருக்கிற போதான் தெரியுது கேங்கரு ஆல்ரெடி சயின்டிஸ்ட் ஆயிடுச்சுன்னு. சோ இது வைரல்லாம் இப்ப ஏதோ பண்ணிட்டே இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம ஆளு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா சிக்னல் எர்த்ல இருந்து வரல, ஆல்ரெடி கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் பிளாஸ்ட் ஆகி இருக்குது. இந்த கேங்கரும் இப்படி எலி வேலை பார்த்துதான் என்ன பலியாக்கி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தென் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவரை பொறுத்தவரை இப்ப பூமியில யாரும் இல்ல, தான் மட்டும் தான் இருக்கிறதா இவர் திரும்ப நம்ப தொடங்குறாரு. தென் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு நான் போட்ட சாபத்தினாலதான் இப்படி பூமியில இருந்து எல்லாரும் மேல போயிட்டாங்க. இப்படி நம்மால படுற கஷ்டத்தை ரிசர்ச் சென்டர்ல கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தென் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சு பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி நைட் வீட்டுக்கு வெளியே வந்து மார்க்கெட்ல ஹோல்சேல்ல வாங்கின டார்ச் லைட் எல்லாம் மேல காட்டி சிக்னல் அனுப்புறாங்க. டார்ச் லைட் அடிச்சா மூன் வர தெரியுங்கிற நியூஸ் இப்ப வர எனக்கு தெரியாது. நம்ம ஆளு மூன்ல இருந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி. இப்போ சேட்டலைட் ரிசீவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. தென் எல்லாரும் ரிசர்ச் சென்டர்ல இருந்து நம்ம ஆளு கூட கம்யூனிகேட் ஆகி புதுசா ஒரு மிஷன் ஒன்னு கிரியேட் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. நம்ம ஆளு ஆல்ரெடி ரெடி பண்ணது என்னாச்சுன்னா அதுல வெயிட்டும் வேஸ்ட்டும் தான் அதிகமா இருக்குதாமாம். அதனால புதுசா ஒன்னு ரெடி பண்றாங்க மூன்லயே. தென் எப்படியோ மிஷனையும் ரெடி பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் சூட்டோட பூமிக்கு வரதுக்காக கிளம்புறாங்க. அதான் கேங்கரும் டூகுவும். தென் எல்லா அட்டாச்மெண்டோட மூன்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணதும் ரிசர்ச் சென்டருக்கு ஒரு SMS வருது. அது என்னன்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டை பூமிக்கு அனுப்பி இருக்கிறோம். பூமியை பார்த்து அது வந்துகிட்டே இருக்குது. இந்த வாட்டி எதுவும் மிஸ் ஆகாதுங்கிறது தான் அந்த SMS. இது என்ன ரிசர்ச் சென்டரோ என்னமோ, லாஸ்ட் வர இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாதாமாம். இப்போ இவங்க ஒரு நியூ மிஷனை ரெடி பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டை பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட டைம் இல்ல. அப்படி ஏதாவது பண்ண ட்ரை பண்ற டைம்லயே எல்லாவனுக்கும் நாம தான். இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் டூகு மட்டும்தான். அவரால் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஆளுகிட்ட தான் ஒரு நியூக்ளியர் மிஷன் இருக்குது இல்ல. பட் இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ஆளு புகையோட புகையா போயிருவாரு. கமாண்டர் இந்த விஷயத்தையும் டூகு கிட்ட சொல்றாரு. டூகு அதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே சொல்றாரு. இப்ப எர்த்ல இருக்கிறவங்க எல்லாம் சேஃபா அவங்களோட ஷெல்டருக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க இவரு கேங்கருவ ஒரு எஸ்கேப் பாக்ஸ்ல வச்சு கேங்கருக்கு தேங்க்ஸ் சொல்லி இவ்வளவு டேஸா என் கூட இருந்ததுக்கும் ஹாப்பின்னு சொல்லி பாக்ஸ் தூரமா பூமி சைடு அனுப்பி அழுதுகிட்டே பாய் சொல்றாரு. தென் மிஷனை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடா அந்த ஆஸ்ட்ராய்டை பார்த்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போற டைம்ல சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மால இடிச்சு இடிச்சு மிஷனை நாசம் பண்ணுது. தென் இப்போ ராக்கெட்டும் நாசம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ராக்கெட் பெரிய ஆஸ்ட்ராய்டு வர போறதுக்கு சான்ஸ் இல்ல. இதை நம்ம கமாண்டருக்கும் சொல்றாரு. நான் இந்த நியூக்ளியர் வெப்பனை மேனுவலா கொண்டு போக போறேன்னு. தென் ராக்கெட்டுக்கு வெளியே பறந்து அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. நம்ம ஆளோட சூட் எல்லாம் மொத்தமா நாசம் ஆயிடுச்சு. லாஸ்டா நம்ம ஆள் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கமாண்டரை நினைச்சுக்கிட்டு அந்த நியூக்ளியர் வெப்பனால ஆஸ்ட்ராய்டை இடிச்சு அதை பிளாஸ்ட் பண்ண வச்சு அவரும் செத்துட்டாரு. இது எல்லாத்தையும் உலகமே பார்த்துட்டு இருக்குது. இதோட ஆஸ்ட்ராய்ட் பேட்ச் எல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எர்த்துக்கு வரதையே ஸ்டாப் பண்ணிடுச்சு. தேர் ஆஃப்டர் இயர்ஸ் போய் போய் ஹியூமன்ஸ் எல்லாம் சேர்ந்து எர்த்தை நல்லா பார்த்துக்கிட்டு
விடுற மாதிரி காட்டுவாங்க. பட் நாம என்ன பார்ப்போம்னா ஆல்ரெடி நம்ம பூமியில பண்ணி வச்சிருக்கிற வேலையிலேயே தெரிஞ்சிடும். அந்த கேங்கரும் ஹாப்பியா டூஹோட ஞாபகத்துல வேர்ல்டுல இருக்குது. ஓகே, பேட் எண்டிங் தான். சரி, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.